ஓகே. ஸோ இப்போ வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை இன்றைக்கி நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகே. ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்ப்போம். வாட் வாஸ் த நேம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஷிப் தட் ரீச்டு சூரத் இன் 1600 அப்படின்னா ஹெக்டர் அப்படிங்கிற கம்பெனி தான் ஃபஸ்ட்டு சூரத்துக்கு வந்து ரீச் ஆன ஒரு ஷிப்பு, கம்பெனியோட ஷிப்பு, ஃபஸ்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஷிப்பு. சரியா? ஸோ ஹெக்டர்னு ஒரு பேரை வச்சுட்டு நம்ம ஊரில் ஹெக்டராக பிடிக்க ஆரம்பித்தானுங்க. கடைசியாக ஒட்டுமொத்த இந்தியாவோட ஹெக்டரையும் பிடிச்சிட்டானுங்க. ஓகேவா? அப்படி ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஹெக்டர்னு ஒரு ஷிப்பில் வந்து இறங்கி நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவோட மொத்த ஹெக்டரையும் பிடிச்சிட்டானுங்க. அடுத்து அல்பெருனி, இபுன் பட்டுட்டா, பாதுனி, இனயத்கான், ஓகே, கிதாபுல் அஹாதிஷ், தாரிகை ஹிந்த், ஷாஜஹான் நாம, ரெக்லா, இதெல்லாம் வந்து புக்ஸும் ஆத்தர்ஸும் அவங்களோட ஒர்க்ஸும். சரியா? ஓகே. அல்பெருனி இவர் என்ன எழுதியிருக்காருன்னா தாரிகை ஹிந்த், இது நமக்கு வந்து கேள்விப்பட்டிருக்கோம். தாரிகை ஹிந்த் வந்து அல்பெருனியோடது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இபுன் பட்டூட்டா, ரேக்லா, இது நான் கேள்விப்பட்டது இல்லை, மேபி நான் படிக்கலை. இபுன் பட்டூட்டா, ரேக்லா, இபுன் பட்டூட்டாவோட ஒய்ஃப் பேர் ரேகா அப்படின்னு வச்சுக்கலாம். ரேகா. அடுத்து பதௌனி வந்து கிதாப் உல் அகாதிஷ், பதௌனி. ஓகே, பதௌனி. இனயக்தான் வந்து ஷாஜஹான் நாம. ஷாஜஹான் அப்படின்னாலே ஷாஜஹானும் மும்தாஜும் இணைந்து இருக்கிறதானே நமக்கு ஞாபகம் வரும். அதான் ஷாஜஹான் நாம இணையத்தான், இணைந்து இருக்கிறத பற்றி இவர் எழுதியிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. அடுத்து வந்து அரேஞ்ச் த பேஷ்வாஸ் க்ரோனாலஜிக்கலி. ஸோ நமக்கு இது வந்து பேஷ்வாஸ் நல்லாவே தெரியும். பாலாஜி விஸ்வநாத் ஃபஸ்ட்டு இருந்திருப்பார், அதுக்கப்புறம் வந்துட்டு பாஜிராவ் 1, அப்புறம் பாஜியும் சேர்ந்து இருப்பாங்க, அப்புறம் மாதவராவ். ஓகேவா? ஸோ பாலாஜி தனியாக ஃபஸ்ட்டு இருந்திருப்பார், அப்புறம் பாஜி தனியாக இருந்திருப்பார், அப்புறம் பாஜியும் சேர்ந்து இருந்திருப்பாங்க, அப்புறம் மாதவ் இருந்திருப்பார். சரியா? ஓகே. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். பாலாஜி வந்து பஜ்ஜி வாங்குறதுக்காக ஃபஸ்ட்டு பாலாஜி மட்டும் பஜ்ஜி வாங்குறதுக்காக டீ கடைக்கு போகிறாரு, அப்புறம் பாஜி தனியாக வராரு, அப்புறம் இன்னொரு நாள் பாஜி 2 பேரும் சேர்ந்து போகிறாங்க பஜ்ஜி வாங்குறதுக்கு. அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்க, மாதவராவை மீட் பண்ணுறாங்க. How many hymens are there in the Rig Veda? 1028. 1028 வேதா தான் இருக்குது. The first patriot who started the individual சத்தியாகிரகா in 1940 was வினோபா பாவே. நமக்கே தெரியும், இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா 1940 அக்டோபர் 17 யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க? வினோபா பாவே தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. Who was the first rebel in the revolt of 1857? மங்கள் பாண்டே. இந்த ரிவால்ட்டில் வந்து யார் இது பண்ணாங்க அப்படின்னா மங்கள் பாண்டே. In which year Indian Coast Guard formally established as an independent organization? 1978. அதாவது கோஸ்டல் கார்டு வந்து எப்போ தனித்து சுயாதீனமான ஆயுதப்படையாக தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இதுக்கு டிபெண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ இண்டிபெண்ட்டாக எப்போ இது பண்ணியிருப்பாங்கன்னா 1978. ஓகேவா? ஆக்சுவலாக வந்து கோஸ்ட் அப்படின்னா அந்த கடலோர காவல் படைகள் சொல்லுவோம். ஓகேவா? கடலோரத்தில் வந்து ரிவர்லாம் ஆறெல்லாம் கறக்கும் கரெக்டாக? ஸோ ஆறு இந்த மாதிரி எல்லாத்தையும் டிபெண்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ஆறும் வேணாம் ஒன்றும் வேணான்னு சொல்லி 7, 8ன்னு தனித்தனியாக போயிட்டாங்க. ஸோ 1978. ஓகேவா? தனித்து இருக்கிறது தான் 6 வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக போகிறது தான் 7, 8. 1978. In which year did Rajaji become the Chief Minister of Madras for the first time? 1937. எந்த வருஷம் ராஜாஜி சீஃப் மினிஸ்டராக வந்திருப்பார் அப்படின்னா 1937 வந்திருப்பார். Which act empowered the crown to create a board of 6 commissioners for the affairs of India? Pitt's India Act. சரியா? எந்த ஆக்ட் வந்து க்ரௌனுக்கு வந்து நீங்கள் 6 கமிஷனர் வந்து கமிஷனர்ஸ் வச்சு உங்களோட இந்தியாவில் இருக்க பிரச்சனைக்காக நீங்கள் இது பண்ணிக்கலாம், விவகாரங்களை கவனிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்ன ஆக்ட் எது அப்படின்னா பிட் இந்தியா ஆக்ட். ஓகேவா? இந்த மாதிரி சில பிட்டு போட்டு நம்மளோட முழுசாக பிடிச்சிட்டானுங்க. அதாவது க்ரௌன்னா யார்? மன்னர்களுக்கு. ஓகேவா? ஸோ அரசர் வந்து இந்த மாதிரி ஒரு 6 பேர் கொண்ட கமிஷனை வந்து நியமிச்சிக்கலான்னு சொல்லி பிட் இந்தியா ஆக்டில் வந்து சொல்லியிருப்பானுங்க. இந்த மாதிரி குட்டி பிட்டாக போட்டு என்ன பண்ணிட்டானுங்க, அவங்க ஒட்டுமொத்த இந்தியாவையும் பிடிச்சிட்டானுங்க. அடுத்து த பீப்புள்ஸ் பிளான் வாஸ் ஃபார்முலேட்டட் பை M.N. ராய். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கண்டென்ட். ஓகே, பீப்புள் கண்டென்ட் வாஸ் ஃபார்ம்டு பை M.N. ராய். அடுத்து மேட்ச் த ஃபாலோயிங் டென்யூர், ஸ்பீக்கர் டென்யூர். மவலாங்கர் ஃபஸ்ட்டு அவர் தான் இருந்திருப்பார். ஸோ 1952 to 56. ஸோ எப்போவுமே இந்த மேட்ச்சில் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி இயர் கொடுத்து வர்றது வந்து ஒரு ஆர்டராக தான் இருக்கும். மவலாங்கர் ஃபஸ்ட்டுனா அந்த சின்ன வருஷமாக எடுத்துக்கணும். அடுத்து ஹக்கம் சிங் வந்து அந்த சின்ன வருஷத்துக்கு அடுத்த வருஷம் அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ மவலாங்கர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா முக்கால்வாசி தான் அப்படி இருக்கும். சில நேரத்தில் மாற்றியும் கொடுத்துருப்பானுங்க.
மவலாங்கர். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இருக்காரா, ஃபஸ்ட்டு இருக்கனால 1952 to 56. ஓகே. ஹக்கம் சிங் வந்து 62 to 67. கேஸ் ஹெட்ஜ் 77 to 80. நான் சொன்னேன்னா ஒரு அடுத்தடுத்து அப்படியே இந்த வருஷம் வந்து போக போக அப்படியே வந்துகிட்டே இருக்கும்னு ஒரு ஆர்டராக வரும்னு. பல்ராம் ஜாக்கர் 80 to 89. ஓகேவா, இதான் வந்து பல்ராம் ஜாக்கர். ஓகே. அடுத்து வந்து பார்த்தோன்னா அரேஞ்ச் த பாமினி சுல்தான்ஸ் குரோனாலஜிக்கல் ஆர்டர் படி பாமினி சுல்தான்ஸை அரேஞ்ச் பண்ணும். அப்படி பார்த்தோன்னா அலாவுதீன் பாமன் ஷா, முகமது ஷா 1, முஜஹித் ஷா, ஃபெரோஸ் ஷா. அலாவுதீன் பாமன் ஷா, முகமது ஷா 1, அலாவுதீன் முஜஹித் ஷா 2, ஃபெரோஸ் ஷா 1. சரியா, அலாவுதீன் பாமன் ஷா. அலாவுதீன் பாமன் ஷா. அடுத்து வந்து முகமது ஷா 1. அடுத்து அலாவுதீன் முஜாஹித் ஷா, ஃபெரோஸ் ஷா. அலாவுதீன் பாமன் ஷா, முகமது ஷா, முஜாஹித் ஷா, ஃபெரோஸ் ஷா. Which work of Amir Khusro deals with the love between Kisir Khan and தேவலா தேவி? ஓகேவா, ஸோ இவங்க 2 பேருக்குமான காதலை பற்றிய அமிர் குஷ்ரோட நூல் இது அப்படின்னா இஸ்கியா. இஸ்குன்னு இழுத்துட்டு இருந்திருக்கும் போல் இவங்க 2 பேரோட காதல். அதுதான் அமிர் குஷ்ரோ வந்து குசுன்னு சொல்லிட்டு போயிருப்பார். பிட்வீன் கிசிர் கான் அண்ட் தேவலா தேவி. ஓகேவா, இவங்களோட காதலை பற்றி சொல்கிற நூல் தான் வந்து இஷ்கியா. த ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் வாஸ் ஃபார்ம்டு இன் த இயர் 1906. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும். ஆல் இண்டியா முஸ்லீம் லீக் வந்து எந்த வருஷம் ஃபார்ம் பண்ணாங்கன்னு 1906. ஹூ இஸ் ஆத்தர் ஆஃப் த நியூஸ் பேப்பர் யுகந்தாரம்? அரவிந்தர். இதுவும் 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கும். யுகந்தாரம் அப்படிங்கிற பத்திரிகையோட ஆத்தர் வந்து யுகந்தாரம்ங்கிறதுக்கு அரவிந்த். Who among the following was popular known as the father of the revolutionary thoughts in India? பிபின் சந்தர்பால். இதில் யார் வந்து பாப்புலராக சொல்லலாம் ஃபாதர் ஆஃப் ரெவல்யூஷனரி தாட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா பிபின் சந்தர்பாலை வந்து நம்ம சொல்லலாம். ஓகேவா, புரட்சிகரமான சிந்தனையின் தந்தை பால். ஓகேவா, எல்லாருக்கும் பால் குடித்தோன்னே நமக்கு அப்படியே ஒரு புரட்சி பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாமினா வரும் இல்லையா, அதான் பிபின் சந்தர் பால். Who was the president of the Tamil Nadu Congress Committee in 1930? சி ராஜகோபாலாச்சாரி. அடுத்து வைஸ்ராய் இயர் ஆஃப் டென்யூர். ஓகே, ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சில இதில் வந்து ஆர்டராக வரும், ஒரு சில இதில் மாறி வரும். இதெல்லாம் மாறி வந்திருக்கு. லார்டு வேவல் வந்து எப்போ இருந்திருப்பார், நம்ம கரெக்டாக இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் இருந்திருப்பார். இவர் போனோடனே மவுண்ட் பேட்டன் உள்ள வருவார், மவுண்ட் பேட்டன் வந்தோடனே நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துருவாங்க. இதான் நடக்கும் இல்லையா. அப்போ லார்ட் வேவல் 43 to 47. ஓகேவா, 43 to 47. இர்வின் எப்போ இருந்திருப்பாங்கன்னா 26 to 31. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த 26 வயசு வந்து 31 வயசு வரைக்கும் நம்மளாம் பார்த்தோன்னா அப்படியே ஒரு இறுக்கமாக வின் பண்ணணும், எதுலையாவது ஒன்றில் வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவோடு இருப்போம். அதான் வின் 26 to 31. லார்ட் லின் லித்கோ 36 to 43. சரியா, லார்ட் லின் லித்கோ எப்போ 36 to 43. அதாவது வேவலை லின் லித்கோ ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் வேவல் வருவார். வேவலை ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் நம்ம மவுண்ட் பேட்டன் வருவாங்க. சரியா, ஸோ 43 அந்த குவிட் இண்டியா மூமெண்ட் போதெல்லாம் லின் லித்கோ தான் இருந்திருப்பார். இவரால் அந்த போராட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால தான் வேவலே ஆனதுக்கப்புறம் இவர் போயிட்டு டிஃபால்ட்டாக அவர் வந்திருப்பார். அடுத்து வெல்லிங்டன் வந்து 31 to 36. ஓகேவா, ஸோ இந்த 26 31 வரைக்கும் வின் பண்ணணும் 31 36 வரைக்கும் வெல்டன் நம்ம நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷமாக சுற்றுற காலம் 31 36. அடுத்து வந்து கைலாசநாத டெம்பிள் வந்து ராஜசிம்ஹா. மண்டகப்பட்டு மகேந்திரவர்மன் 1. சீஷோர் டெம்பிள் மாமல்லபுரம். குடுமியான் மலை மியூசிக் இன்ஸ்கிரிப்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு 2 தேரனா கூட அடுத்த 2 நம்ம அடிச்சிட்டோன்னா போட்டுடலாம். மாமல்லபுரம்ங்கிறது கடற்கரை கோயில் நம்ம எல்லாருக்கும் தெரியும். குடுமியான் மலை வந்து மியூசிக்காக இது பண்ணப்பட்டது. அடுத்து வந்து அரேஞ்ச் த ஈவெண்ட்ஸ் இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆர்டர் வந்திருக்கும், நான் ஏர் எழுதிட்டேன். பேட்டில் ஆஃப் அடையார் நடந்திருக்கும். அடையாருக்கு அப்புறம் தான் பிளாசிக்கு அப்புறம் வண்டி வாஷ் பண்ணியிருப்பாங்க. வண்டியை வாஷ் பண்ணி வச்சுட்டு பஸ்ஸில் போயிருப்பாங்க, அதான் பேட்டில் ஆஃப் பக்சர். ஸோ 1760 நேற்று தான் வண்டி வாசிக்கு ஒரு க்ளூ கொடுத்தேன், அந்த வீடியோ பார்க்கலாம், அதை பாருங்கள். 1760 அப்புறம் பேட்டில் ஆஃப் பக்சர். ஹூ வாஸ் ஆத்தர் ஆஃப் த தாரிக்-ஐ-ஷெர்ஷாஹி? அப்பாஸ் கான் ஷர்வானி. Who was author of Tariq-i-Shershai? Abbas Khan Sherwani. Shershai Sherwani. The Asiatic Society was founded by William Jones on
ஜனவரி 15 1784. ஓகேவா, ஜான்வரி 15 1784 ஒரு பொங்கல் முடிச்சுட்டு பொங்கலை சாப்பிட்டு போய் ஏசியாட்டிக் சொசைட்டியை வில்லியம் ஜான்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஸோ 3 விஷயம் இதில் இருக்குது. ஏசியாட்டிக் சொசைட்டியை ஃபார்ம் பண்ணது யார்? வில்லியம் ஜான்ஸ். அதுக்கப்புறம் எந்த வருஷம்? ஜனவரி 15 1784. ஓகேவா, ஒரு பொங்கல் முடிச்சுட்டு போயிருக்கார். 84. தி ஜானகிராமன் கமிட்டி 1992. சர்க்காரியா கமிஷன் 80. மண்டல் கமிஷன் 90. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி 1956. சரியா? ஸோ ஜானகிராமன் இந்த 90களெல்லாம் வந்து ஜானகியோட பாட்டெல்லாம் ரொம்ப ஃபேமஸ். 90 92லலாம். ஓகே, அடுத்து வந்து சர்க்காரியா கமிஷன் 1980. சர்க்கரை போட வேண்டிய பலகாரத்தில் அப்படின்னா அந்த பலகாரமே 0 தான். அப்போ 1980. மண்டல் கமிஷன் 1990. நம்ம மண்டல் ஜீரோவாக இருந்துச்சுன்னா டிஎன்பிசி எக்ஸாம்லாம் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. மண்டல் கமிஷன் 1990. பல்வந்த் ராய் மேத்தா கமிட்டி 1992. இவ 2 பேராக இருக்கா? பல்வந்த் ராய் மேத்தான்னு சொல்லி 2 பேராக இருக்குது. தான் 1992. ஓகேவா, ஓகே. ஸோ இதோட வந்துட்டு இந்த 2018 ஹிஸ்ட்ரி கொஷின் பேப்பர் வந்து முடியுது. அடுத்த இதில் இருந்து நம்ம அடுத்த இது பார்க்க ஆரம்பிப்போம். இதர் எக்கனாமிக்ஸ் அல்ல 2017 ஹிஸ்ட்ரி